வணக்கம் மக்களே. இன்னைக்கு இப்போது லைவில் ஒரு சேனல் போயிட்டுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் 3 பார்ட்டாக போகிறதா பிளானில் பண்ணி வச்சுருந்தேன். இந்த அக்கா பேசுனதை கேட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ ஒரே பார்ட்டாக தான் போட போகிறேன். இதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ மட்டும் கேட்டுருங்க. லைவில் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்போ கூட நேத்திக்கோ என்னமோ கூட அவர் கைலாஷ் நான் எங்கே இருக்குன்னு நான் ரிவீல் பண்ணுறேன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அவர் ரிவீல் பண்ணல. 7-8 பிளேசஸ் சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் கைலாஷ் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ கடைசி வரைக்கும் நித்யானந்தா எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. எல்லோருக்கும் பே அவுட் பண்ணுறாங்க பாருங்கள். சேலரி மாதிரி ஒரு நாளைக்கு 500 ரூபாய், ஒரு நாளைக்கு 1500 வரைக்கும் பே அவுட் பண்ணிகிட்ருக்காங்களே ஒரு நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி பே அவுட் பண்ணும்போது சில பேரெல்லாம் போட்டிருக்காங்க 8 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறேன், 7 லட்சம் சம்பாதிக்கிறேன், 2 லட்சம் சம்பாதிக்கிறேன்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ காசு இவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவன் ஒரு ஷேருக்கே ஒரு 10 to 12% வரைக்கும் தான் டிவிடெண்ட் பே அவுட் பண்ண முடியும் எல்லா கம்பெனிஸும், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். இங்கே வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பர்சன்டேஜ் பே அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மணி சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது உள்ளே வர மணியும் சரி, இவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளது வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்டு ப்ரைவேட் செக்டர் தான். சரி, ஓகே, அதையும் பார்த்துருவோம். நம்மளது வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஷேர் கிடையாதுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க ஷேர்லாம் பேசிட்டாங்க. நம்ம பேசிக்காக வந்துட்டு இந்த வீடியோவுக்கு இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்துட்டு இப்போ உங்களுக்கு ப்ளே ஆகும். அந்த வீடியோ வந்து நான் 3 பார்ட்டாக போகிறதா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். மைவி3 ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் மைவி3யில் எப்படிலாம் பேமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அக்கா வந்துட்டு என்னை லைவில் ஜாயின் பண்ண விட மாட்டுறாங்க. கூட அட்லீஸ்ட் ஜாயின் பண்ணி நம்மளும் ஒரு கான்வர்சேஷன் பேசணுன்னா அவங்க எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து வர வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களோட கருத்து என்னன்றதை தயவு செய்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறதுல எந்த அளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் நான் பார்த்துருக்கேன்றதை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். வணக்கம் மக்களே. இன்றைய ஒரு பதிவு. இன்றைக்கி பதிவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைவி3 ஆட்ஸ் யூடியூப் சேனல் அப்புறம் டிவி சேனல், இந்த 3த்துக்கும் என்ன சம்மந்தம், எதனால் சஸ்டெயின் ஆகும்னு சொல்லிட்டு மைவி3 நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கான ஒரு லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம இந்த வீடியோ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். அது லாஸ்ட்டு தான். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். இதில் வந்துட்டு நம்ம அரசியலை பற்றி நம்ம எதுவும் பேச போகிறதில்ல. அண்டு அரசியல்வாதிகள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க பிரச்சனைக்கு என்னால் முடிஞ்ச எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதையும் ஒரு இது சொல்கிறேன். பட் ஆனால் கேடிவி சேனலில் வந்துட்டு கார்த்திக் பிள்ளைன்ற அவர் வந்துட்டு பாமக நிருபர்கள் பாமக கட்சிக்கு முழுசாக வந்துட்டு நம்மளை எதிராக திருப்புற மாதிரி வந்துட்டு போகிறத நானே ஃபீல் பண்ணேன் நேற்று இதுவில். ஏன்னா வந்துட்டு அவர் அன்புமணி ராமதாஸ் பற்றிலாம் பேசியிருந்தார். அதெல்லாம் வந்துட்டு நான் இங்கே சொல்லவே இல்லை. அதை நம்ம பேசக்கூடாது, பேச வேண்டான்ற நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இங்கே நம்ம பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம். மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு சொல்கிற விஷயம் இது. நம்ம இங்கே பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம். யாரும் தேவையில்லாமல் கட்சியும் பிஸ்னஸையும் ஒன்றும் சேர்த்துக்காதீங்க. பாலிட்டிஷியன்ஸ் வேறு, பிஸ்னஸ்மேன்ஸ் வேறு. நம்ம பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம், வியாபாரம் பண்ணுற வந்திருக்கோம். வியாபாரத்தை மட்டும் பார்ப்போம். எம்டிஏ வந்துட்டு விஜயராகவன் அவர் வந்துட்டு கட்சி ஸ்டார்ட் பண்ண அதான் சொன்னேன். அப்போ அன்பாக இருந்த சேனல் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் எங்கே போனார்னே ஆள் அடையாளமே தெரில. ஆனால் அந்த சேனலுக்கு வந்து ஒரே நாளில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும் கொண்டு வந்து ரீச் பண்ணி விட்டு அவர் தேசிய கட்சி ஆரம்பிக்கிறேன்னு பேசினவரையே முடிச்சிட்டாங்க. ஓகே, அவருக்கு அதை முடிஞ்சுது. அதனால் எம்டிஏ வந்துட்டு அப்பயே என்ன சொன்னார்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் அனௌன்ஸ் பண்ணப்போ என்ன சொன்னார்னா, நம்ம கம்பெனி வந்துட்டு அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகே, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதா அந்த கம்பெனியில் இந்த ஃபவுண்டர் அந்த பதவியிலேருந்தும் விலகிடுங்கன்ட்டாங்க. அவரும் விலகிட்டு தான் கட்சிக்கு போனார், விட்டு கொடுத்துட்டு. அப்படி நம்ம கட்சியிலேருந்து டீசெண்டாக அவரை வந்துட்டு அனுப்பிட்டாங்க. நம்மளுக்கும் அவருக்கும் நம்ம கம்பெனிக்கும் அந்த கட்சிக்கும் அந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்பயே. ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிஸ்னஸில் ஒரு அரசியல்வாதி இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அரசியல் பிரமுகர் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்கா. அப்படி அந்த கேஸு லீகலாக கோர்ட்டில் இருக்குது. கோர்ட் என்ன முடிவு எடுக்கட்டும். நம்ம சைட்லேருந்து நம்ம பிஸ்னஸ் எப்படி காப்பாற்றிக்கிறோம், நம்ம எப்படி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும், எப்படி எப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் தங்கு தடை இல்லாமல் போச்சுனாலே அவங்களுக்கு மரணடி தான். புரியுதுங்களா? அவங்களுக்கு மரணடி தான். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது 75 லட்சம் மக்கள்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக வந்துட்டு அட்லீஸ்ட் பெண்டிங்கில் 9 லட்சம்ன்ட்டு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குல்ல பிஎம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பிரச்சனையால். இதில் வந்துட்டு எல்லாரும் பாதிக்கப்பட்ட யாரும் கம்ப்ளைண்ட் தராமல், பாதிக்கப்படாமல், அதாவது பேமெண்ட் வந்துட்டு அந்த 2 மாதம் பேமெண்ட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் பேமெண்ட் வரல. இது யாருக்குமே வரல. ஆனால் யாரும் கம்ப்ளைண்ட் தரல. அவங்க 2 பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை கூட இன்னும் வந்து மீடியாவில் நியூஸில் வருதே தவிர்த்து வேறு ஏன் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இதை பற்றி பேச மாட்றாங்கன்றது கேள்வி தான்.
சீரியஸாக அவங்ககிட்ட என்னால் அதுக்கு மேலே எதுவும் கேட்க முடியல. ஏன்னா எனக்கு யாரும் பெரிய லிங்க்லாம் இல்லை. உங்களுக்கு யாருனா இருந்தால் வேணால் கேளுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழர்களோட உரிமை மறுக்கப்படுது அப்படின்ற மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். இதுக்கு நான் வந்து மொத்தமாக ஒரு 3 பேர் தான் இங்கே மென்ஷன் பண்ண ஆசைப்பட்றேன். அவங்களாம் இதை கேள்வி கேட்டிருந்தா அட்லீஸ்ட் இவங்க வந்துட்டு இதை பற்றி பேசினா இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக பேசப்படும் அப்படின்னு நம்புகிறேன். 1 ஸ்டாலின் சார், சிஎம் ஸ்டாலின் சார், அவர் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆனார்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அது கன்ஃபார்ம். ஏன்னா கம்பெனி ஏமாத்தலைன்றது நம்ம சைட்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கோர்ட்டும் சொன்னதுக்கப்புறம் அவர் இன்வால்வ் ஆகிட்டு யார் எதிராக பண்ணாங்களோ அவங்க மேலே எதனா ஆக்ஷன் எடுத்தால் கம்பெனி மக்களும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நீதி எல்லாருக்கும் நியாயமாக கிடைக்கணுன்றதுல நான் இங்கே என்னோடய அந்த கருத்தை முன் வைக்கிறேன். 2வது வந்துட்டு சீமான் அண்ணன், அவர் வந்துட்டு தமிழர்களுக்கான இது வந்துட்டு நிறைய பேசுகிறாரு. இந்த இடத்துல கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த கொங்கு நாட்டை சேர்ந்த அந்த ஒரு தமிழரோட உரிமை வந்து பறிக்கிற மாதிரி தான் இங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவருக்கு எதிராக எல்லா போராட்டமும் போய்கிட்டு இருக்கு. ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி ஏன் வந்துட்டு ஒரு தமிழ் கம்பெனி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனி இந்தியனில் அந்த பக்கம் நார்த் சைடில் இருந்தால் ஒரு மாதிரி, சவுத் சைடில் இருந்தால் ஒரு மாதிரி ஏன் பாகுபாடு வருதுன்னு தெரியல. இந்த கம்பெனி இன்டர்நேஷ்னல் வைடில் க்ரோ ஆகும். ஒரு கம்பெனியோட பிளான்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம அதை முடிவு பண்ணணும். ஓகே, அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம பிளான்ஸ் வைப்போம். கன்ஃபார்மாக இந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். கம்பெனி பற்றின அப்டேட்ஸு இதுதான். இதோட நீங்கள் குவிட் பண்ணிக்கிறதுனா பார்க்கறது நிறுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வர பொறுத்து நான் ரிலேட்டட் டு மைவி3 ஆட்ஸ். ஓகே, மைவி3 ஆட்ஸ் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸை பற்றி பேசிக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஓவராலாக கவர் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு யூடியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம யூடியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்பில் வந்து அந்த கமெண்ட்ஸ், இந்த கமெண்ட்டுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பார்ட் 1 தான் மக்களே. நடுவில் வந்துட்டு கட் பண்ணி நானே பார்ட் 2 இங்கேயே கட்டு சொல்லிக்கிறேன். இந்த தம்பி வந்து டவுட் கேட்டிருந்தா, அப்படி இன்கம் லைஃப் லாங் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான பதிலை வந்து நான் சொல்லியிருந்தேன். நம்ம மூச்சு விடுற வரைக்கும் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கும். டிவி, யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் இன்கம். யூடியூப்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இன்கம், மைவி3க்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இன்கம், டிவி சேனலுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இன்கம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இன்கம்மை வந்து கொடுக்குறாங்க மந்த்லி பேசிஸில். யூடியூப் மைவி3ல வந்து இன்கமாக கொடுக்குறாங்க, யூடியூப்பில் வந்து ரெவன்யூவாக கொடுக்குறாங்க, அண்டு டிவி சேனல்ஸில் சேலரியாக கொடுக்குறாங்க, இல்லை பேட்டாவாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்துட்டு எனக்கு எப்படி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தார். இவர் பழைய வீடியோஸில் நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம வீடியோவில் கமெண்ட் போட்டவர் தான். இருந்தாலும் அவரோட ரெக்வஸ்ட் ஏற்றுக்கிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நம்ம யூடியூப் பற்றி தெரிஞ்சுப்போம். கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக தான் இருக்கும் மக்களே, மன்னிச்சிக்கங்க. நம்ம படித்தது +2 தான். நம்மளோட கருத்தை வந்து நம்ம அப்புறம் சொல்லுவோம். சரி, யூடியூப்பில் வந்துட்டு சேனல் வந்துட்டு பேசிக்காக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர், 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர் இப்படி இருந்தால் தான் மானிட்டைசேஷனுக்கு பேசிக் எலிஜிபிள். கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் நீங்கள் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கக்கூடாது. ஓகே, கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் நீங்கள் ஸ்ட்ரைக் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு 90 நாள் இல்லை 6 மாதம் வரைக்கும், 90 நாள் அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் திரும்ப யூடியூப்க்கு ரீஅப்ளை பண்ண முடியாது. கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் லைன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு எடுக்க முடியும். இந்த சிபிஎம், ஆர்பிஎம், பிபிபிபி, சிபிஎம் அதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ப்ளேபேக் பேஸ்டு சிபிஎம், இந்த மாதிரியான இன்கம்ஸ்லாம் தான் இதில் யூடியூப்பில் உங்களுக்கு ஆட்ஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது நீங்கள் பேசிக்காக வந்து எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. என்ன ஓப்பன் ஆகுனா வியூஸ், உங்கள் வீடியோஸ்க்கு இத்தனை 1000 வியூஸ்க்கு இவ்வளோ பைசா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ரெண்டாவதாக வந்துட்டு இத்தனை 1000 வியூஸில் இத்தனை வியூஸ் வந்து இந்த வீடியோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருக்காங்க, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஓகேவா, அதுக்கு ஒரு பைசா வரும். மூணாவதாக வந்துட்டு ப்ளேபேக் பேஸ்டு சிபிஎம், டோட்டலாக ஓவராலாக ப்ளே பண்ண அந்த பேஸ் பண்ணி இத்தனை வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு, ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட். இதெல்லாம் சேர்ந்து தான் கேல்குலேட் ஆகி வரும் யூடியூப் பொறுத்த வரைக்கும். யூடியூப்பில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான் அவங்களோட பிஸ்னஸ்ஸு. ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்து மட்டும்தான் அவங்களோட இன்கம் உள்ளே வருது. இவங்க வந்துட்டு யூடியூபர்ஸ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களோட சேனலில் தான் யூடியூபோட வீடியோஸ் எல்லாமே ப்ளே பண்ணப்படுது. இந்த சேனலில் தான் இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. யூடியூப்க்கு ஃபஸ்ட்டு ஆட்சென்ஸ்னு ஒன்று இருக்குது, யூடியூப் ஆட்ஸ் ஒன்று இருக்குது, ஆட்சென்ஸ் ஒன்று இருக்குது. இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்கள். இந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கேன். என்னென்னா யூடியூப்க்கு எப்படி ரெவன்யூ வருதுன்னா, ப்ராடக்ட் வச்சுருக்க ஒரு பிஸ்னஸ் பர்சன் தான் வந்துட்டு யூடியூப்க்கு கூகுள் ஆட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அவர் கூகுள் ஆட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்க்கு கூகுள் ஆட்ஸ்லேருந்து யூடியூப்க்கு அந்த விளம்பரத்தை கொடுத்துட்றாங்க. ஓகே, இந்த ப்ராடக்டை விற்கிறதுக்காக
இந்த பிஸ்னஸ் பர்சன் இந்த கூகுள் ஆட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ண இந்த ஆடு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்க்கு போயிடுது. யூடியூப் என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப் கிட்டேருந்து அவங்க யூடியூபர்ஸில் வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா, யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த வீடியோவை கொடுக்குறாங்க. இது கூகுள் ஆட்சென்ஸ் மூலயமா இந்த ஆடு அண்ட் யூடியூபர்ஸ்க்கு வர இன்கம் எல்லாமே அந்த வீடியோஸில் ஓடுற ரெவன்யூ பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகிட்டு யூடியூபர்ஸ்க்கு ரிட்டன் அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு இவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். இங்கே நடக்கிறது என்னென்னா, இந்த கன்சியூமர்ஸ் வந்துட்டு இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு இந்த பிஸ்னஸ் மேன் ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு குறுக்கில் இருக்கிறது தான் யூடியூப். ஓகேவா? இதில் 45% கமிஷனை வந்துட்டு யூடியூப் எடுத்துக்கிட்டு 55% கமிஷனை வந்துட்டு கிரியேட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஜென்ரேட் ஆகிற ரெவன்யூவை ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து பணம் சம்பாதிக்கிறது இதுதான். ஓகே, இதுதான் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் இப்போ யூடியூப் யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ மைவி3 ஆட்ஸும் யூடியூப்பும் டிவி சேனல் இந்த மூணுத்துக்கும் காமனாக இருக்க இன்கம் சோர்ஸ், இவங்களுக்கு வருமானம் தரத்துக்கு காமனாக இருக்க இன்கம் சோர்ஸ் ஆட்ஸ். மூணுத்துக்குமே காமனாக இருக்கிறது ஆட்ஸ் தான். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வெளியிருந்து சோர்ஸ் ஆகுது, மைவி3 ஆட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உள்ளேருந்து சோர்ஸ் ஆகுது. அது வித்தியாசம். ஏன்னா நாங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸும் எங்களுது அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் நாங்களே பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டே எங்கே கிடையாது. நம்ம அடுத்து காஸ்டிங் போகும். பீப்புள்ஸ் மைவி3 வந்து பீப்புள்ஸை மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூடியூபர்ஸில் வந்துட்டு யூடியூபர் அண்ட் கிரியேட்டர்ஸ் இப்படி சொல்லுவாங்க, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. யூடியூப்பில் அப்படி தான். அண்டு டிவி சேனலில் வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸு, ஜேர்னலிஸ்ட்டு, ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு இவங்கெல்லாம் வந்துட்டு டிவி சேனல்ஸில் வந்துடுறாங்க. இது நியூஸ் சேனலும் எல்லா மீடியாவும் ஒன்று தான், காமன் தான், பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அண்ட் பேமெண்ட்ஸ் மைவி3 இன்கம்மு, கமிஷன், ரெஃபரன்ஸ் கமிஷன், ரீபர்ச்சேஸ் கமிஷன் இதெல்லாம் வரும். ஆனால் யூடியூப்பில் வந்துட்டு உங்களுக்கு ரெவன்யூன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மந்த்லி உங்கள் ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ, உங்கள் வீடியோவில் எவ்வளோ ஆடு வந்து ஓடுதோ அதை பொறுத்து இத்தனை வியூஸ்க்கு இவ்வளோ கவுண்ட் அப்படின்றதுலாம் இருக்குது. ஆனால் அடுத்து பார்க்கலாம். டிவி சேனலில் சேல்ரி இல்லை பேட்டா, அவ்வளோதான். நம்ம மைவி3க்கு எம்டி தான் ஓனரு. யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் அந்தந்த யூடியூப்க்கு அந்தந்த யூடியூபர்ஸ் தான் ஓனர். யூடியூப் கம்பெனிக்கு கூகுள் ஓனர். ஓகே, யூடியூப் வந்துட்டு தனி கம்பெனி கிடையாது, அது ஒரு கூகுளோட சப் ப்ராடக்ட் தான். பெரிய கம்பெனி, அதுவும் ப்ராடக்ட் இல்லாத கம்பெனி. கூகுள்லாம் ப்ராடக்டே கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸு. கையில் ஒரு பொருளை பார்க்க முடியாது. ஓகே, ஃபோன் இருக்குது, அதை மறக்க வேண்டாம். ஓகே, அடுத்து டிவி சேனல்ஸை பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸும் வச்சுருக்க டிவி சேனல்ஸ் அவங்களோட இதுவை பொறுத்து ஓடிடி தளத்தெல்லாம் கூட இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் வேணும்னா. அப்புறம் ப்ராடக்ட்ஸ் மைவி3 மட்டும்தான் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. யூடியூப்லேயும் ப்ராடக்ட் இல்லை, டிவி சேனல்ஸ்லேயும் ப்ராடக்ட் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வருமானம் வருது. கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கேயும் நிற்கல, எந்த டிவியும் மூடிட்டு போயில நான் பார்க்கல பெருசாக. லோக்கல் கேபிள் டிவியாக இருந்தாலும் அது ஓடுறதுக்கு அதுலேயும் ஆட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்ன அதுக்கான பேமெண்ட்ஸை வெளியே கொடுக்கறதில்ல. அப்போ ரீபர்ச்சேஸ் நம்மளில் ப்ராடக்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரீபர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மிச்சம் ரெண்டுத்துக்கும் அது கிடையாது. ஓகே, மைவி3 யூடியூபோட ஒரு மாடியூலில் யூஸ் பண்ணுது, அட்வர்டைஸ்மெண்ட் மாடியூல். ஓகே, அது அட்வர்டைஸ்மெண்ட் பிஸ்னஸில் தான் யூடியூப் இருக்குது. யூடியூப்க்கு முன்னாடியே ஆதி காலத்துலேருந்தே இருக்கிறது தான் அட்வர்டைஸ்மெண்ட் பிஸ்னஸ்ன்றது அழியாத ஒரு தொழில். அந்த தொழிலில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எதை பண்ணுறோம், பொருள், அந்த பொருளை தான் நம்ம டேரெக்டாக வந்துட்டு மக்களுக்கே கொடுக்குறோம். இது டேரெக்ட் செல்லிங் பிஸ்னஸ். இதுவும் அழியாத ஒரு தொழில் தான். இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம லேட்டர் இந்த வீடியோவில் விஸ்டீஜ், அப்புறம் மைவி3, அப்புறம் இன்னொரு கம்பெனி, இந்த 3 கம்பெனியோட இதுவும் பார்ப்போம், ஸ்கீம்ஸையும் நம்ம பார்ப்போம். அடுத்த கட்டமாக ரிலையன்ஸ் ஜியோ டேட்டா வந்துட்டு 2017 ஒரு மிகப்பெரிய புரட்சினா அது ஜியோவை தான் சொல்ல முடியும். ஜியோ அன்லிமிட்டட் கால்ஸும் எஸ்எம்எஸ் டேட்டாஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக லான்ச் பண்ணாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அப்போது பேசிக்காக ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் கட்டி சிம்மை மட்டும் வாங்குற மாதிரி இருந்து நினைக்கிறேன். இல்லை, சிம்மு கூட வந்துட்டு ஒரு 12 ஆப் இருந்தது. அந்த ஆப்பெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது மூலிமா ஃப்ரீ. ஸோ ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சிம்மை கொண்டு வந்தாங்க. பேமெண்ட் டேரிஃப்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணாங்க. மந்த்லி இவ்வளோட்டு. ஜியோ வரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்துட்டு ஒரு பிளான் டேட்டா 1 GB டேட்டா 98 rupees ஏர்டெல்லில். சரி, இப்போ ஜியோ வந்துட்டு என்னென்ன வகையில் நம்மக்கிட்ட வாங்குகிற காசுக்கு என்னென்ன வகையில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு, அதாவது ஜியோவில் இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஹாட்ஸ்டாரு, இந்த ஜியோ மியூசிக்கு, சோனி லைஃபு, ஜி5, ஜியோ சினிமாஸு, இன்னும் ஜியோ பே அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய இருக்குது. அது நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு இவங்க டிஜிட்டல் சர்வீசஸ் மட்டும் கொடுக்குறாங்க.
4G சர்வீஸ் தான் உள்ளே வந்தாங்க. ஒரு ஸ்மால் கம்பெனி ஜியோ. ரிலையன்ஸும் அதாவது முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் வந்துட்டு சொத்து பிரித்தாங்க இல்லையா? ஸோ அப்போது ரிலையன்ஸ் வந்துட்டு அனில் அம்பானி கிட்ட தான் இருந்தது, ஆக்சுவலாக முகேஷ் அம்பானி கிட்ட கிடையாது. ஆனால் முகேஷ் அம்பானி அவருக்கு வந்த சொத்தில் மேஜாரிட்டி ஷேரை வந்துட்டு 4G சர்வீஸில் போட்டார். அதுதான் அவர் பண்ண பெரிய ப்ளஸ். ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு இந்த டேட்டாவுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த டேட்டா வந்துட்டு இவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு ஜிபி டேட்டா 98 ருபீஸ், இன்றைக்கி இருக்கிற ரேட்லேயும் 98 ருபீஸ் தான். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அது எங்கேயோ போகுது. நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அந்த டேட்டாவுக்கு நம்ம மாதம் 3000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் அந்த டைத்தில். இது இல்லாமல் கால்ஸு எஸ்எம்எஸ் எல்லாமே 1.5 ஜிபிக்குன்னா 150 ரூபா, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 2 ஜிபினா 200 ரூபா. நீங்கள் மாதம் 6000 ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். இந்த டயத்துக்கு ஜியோ இல்லைன்னா நீங்கள் இதை பண்ணியிருக்கணும். ஜியோ கம்பெனி பயங்கர ப்ராஃபிட்டபுளாக போனதுக்கு ஒரே ரீசன், அவங்களோட லாஸை பற்றி யோசிக்காமல் ஃபஸ்ட்டு அந்த 9 மாதம் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லாருக்கும் டேட்டாவை கொடுத்தது தான். சின்ன அதாவது சிம்மு வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் காசு கட்டுவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜே பண்ண மாட்டீங்க. 9 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு 3 மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க, செம்ம பீக்கில் போச்சு. அந்த ஆஃபர் முடிகிற கண்டிஷனில் திரும்ப இன்னொரு 3 மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க, திரும்ப பயங்கர பீக். கடைசியாக இன்னொரு 3 மாதம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கினவங்க 9 மாதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட்டு வாங்கினவங்க 6 மாதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வாங்கினவங்க 3 மாதம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க 3 மாதம் தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க முட்டாள்னு சொல்லுவீங்களா? அவங்க வந்துட்டு நீ எத்தனை நாள் கொடுப்பான்னு பார்ப்போன்னு வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க, அவ்வளோதான். கடைசியாக 3 மாதம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மந்த்லி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கட்டத்தில் வந்த பீப்புள்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் வந்துட்டு ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வந்திருக்கலாம். அடுத்த ஒரு 3 மாதத்தில் ஏற்கனவே 3 மாதம் இத்தனை பேர் எடுத்துன்னு இருக்காங்க, நம்ம எப்படி விட முடியும்னு சொல்லிவிட்டு அடுத்த 3 மாதத்தில் வந்துட்டு ஒரு 1 கோடி பேர் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. கடைசி 3 மாதத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன் ஷேரே வந்துட்டு ஜியோ கிட்ட தான். ஜியோ டாப் ஆஃப் த டாக்கு ஒரே வருஷத்துக்குள்ளே வந்துட்டு ஜியோ தான் வந்துட்டு இங்கே லீட்ரு. அவங்க வச்சு தான் டேரிஃபு மிச்சம் எல்லாரையும் அவங்க கொண்டு கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க பிளான்ஸோட ரேட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஏர்டெல்லில் 200-300 ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தவங்கலாம் வந்துட்டு அன்லிமிட்டெட் கால்ஸு வந்துட்டு கிடையாது. முதல்லாம் ஜியோ தான் அன்லிமிட்டெட் கால்ஸே கொண்டு வந்தாங்க. முதல்ல அன்லிமிட்டெட் கால்ஸுன்ற ஆப்ஷனே கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ பைசான்னு பேசிகிட்டு இருந்த காலம் அது. எல்லாமே காற்று தான், அலைவரிசை தான், கச்சா தான். ஆனால் அதில் இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. முதல்ல ஜியோ தான் உள்ளே எல்லாத்தையும் குறைச்சாங்க. ஆனால் இப்போது ஜியோ மோனோபோலி. ஜியோவுக்கு எதிராக இருந்த எல்லாரும் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க, யாருமே இல்லை. இப்போ ஜியோ மோனோபோலியாக இருக்கிறதுனால இப்போ அவங்க வைக்கிறதா ரேட்டுன்னு ஆகிடுச்சு பிஸ்னஸ். நீங்கள் எந்த இடத்துல எந்த முடிவு, நீங்கள் இப்போது ஜியோ வந்துட்டு ஒரு பிளானுக்கு இவ்வளோ தான்ப்பா நாங்கள் ஏற்றிருக்கோம், இத்தனை பர்சன்டேஜ் மட்டும்தான் ஏற்றிருக்கோம்னு சொல்கிறாங்க ஈஸியாக. அந்த பர்சன்டேஜ் கணக்குக்கு மல்டிபிள் ஆஃப் பீப்புள்ஸ் ஜியோ பே, ஜியோ சினிமா, ஜியோ மியூசிக் இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜியோ மூலயமா யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸு. இதில் ஜியோ பே வந்துட்டு கூகுள் பேக்கு போட்டியாக வந்தது. கூகுள் பே எல்லாருக்குமே தெரியும், ரெஃபரன்ஸ் கமிஷன் தான், ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான் கூகுள் பே. அவங்களுக்கு வளர்ந்தது காரணமே அதுதான். ஆனால் கூகுள் பேயில் இல்லாத ஒன்று மைவீத்தில் இருக்குதுன்னா, ஒன் டைம் ரெஃபரன்ஸ் கமிஷன் மட்டும் தான் கூகுள் பேயில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டு ரீபர்ச்சேஸ் கமிஷன் இருக்குது. கூகுள் பேலையும் ப்ராடக்ட் இல்லை. கூகுள் பேயில் ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா அவங்க செல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கூகுள் பே வந்துட்டு மற்ற கம்பெனியோட ப்ராடக்ட்ஸையும் இல்லை வவுச்சர்ஸையோ உங்களுக்கு கொடுத்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இங்கெல்லாம் வவுச்சர்ஸ் தான். பேடிஎம்மும் அதே மாதிரி தான், வவுச்சர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. எல்லா வவுச்சர்ஸும் நம்மகிட்ட நிறைய இருக்கும், எக்ஸ்பீரி ஆகியே கிடக்கும், யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். யூஸ் இல்லாத அதையே ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு. ஆனால் 500 ரூபா வவுச்சர், 5000 வவுச்சர், 50000 வவுச்சர் கூட கொடுப்பாங்க. ட்ராவல் வவுச்சருக்கு 15000 டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுவாங்க. 1000 ரூபாய் டிக்கெட் புக்கிங்கில் டிஸ்கவுண்ட்டுன்றாங்க. எப்படி சொல்கிறாங்க இதெல்லாம்? இதெல்லாம் தான் நம்ம பிஸ்னஸில் பார்க்க வேண்டிய. நீங்கள் ஈஸியாக நினச்சிக்கிட்டு இருக்க அந்த சின்ன சின்ன சில்லறை எல்லாமே ஒரு இடத்துல பெருசாக ஒருத்தனுக்கு போய் கல்லா கட்டுது. அந்த கல்லா கட்டத்தை தான், அந்த சில்லறையை தான் பொறுக்கி நம்மளுக்கே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது மைவி3 கம்பெனி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 9 மந்த் ஃப்ரீ டேட்டா பிளான்லாம் கொடுத்துருந்தாங்கன்ட்டு. ஜியோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண தான் உள்ளே வந்தாங்க. ஹெல்ப் பண்ணுறதுனா ரேட் அடித்து உடச்சிட்டாங்க, எல்லா கம்பெனியுமே தூக்கி சாப்பிட்டாங்க. அந்த கம்பெனி ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. மிச்ச கம்பெனிஸ்லாம் திரும்ப எழுஞ்சி வரத்துக்கே அவங்க நிறைய செலவு பண்ணி எழுஞ்சி வர வேண்டியிருந்தது. டெலிகாம் பிஸ்னஸில் ஜியோ தான் லீடர் இப்போது. ஓகே, அவங்க ஸ்ட்ராட்டஜியே இந்த பிக்கஸ்ட்டு நம்பரில் இருந்தால் பிக்கஸ்ட்டு சர்வீஸ் நம்ம பிக்கஸ்ட்டு
சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றது தான் அவங்களோட இது. ஸோ மக்களோட கவுண்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க, சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஜியோலையும் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சொல்லுவாங்க, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இதில் சொன்ன மாதிரி வெல்கம் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி தான் ஜியோலையும். ஸோ இந்த அவ்வளோ கவுண்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறதுனால இதில் ஒரு 10% ரிட்டர்ன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் மிச்ச பேர் யாரும் மாற மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பழகிட்டாங்க, அதிகமான டேட்டா யூஸ் பண்ணி பழகிட்டாங்க, ஸ்பீடு யூஸ் பண்ணியும் பழகிட்டாங்க. திரும்ப 3Gக்கு போக யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. டெக்னாலஜி ஃப்ரீயாக நீங்கள் கொடுத்து அவங்கள பழகிட்டிங்கன்னா அவங்க வந்து திரும்ப அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு அதெல்லாம் மாற முடியாமல் அப்படியே மாட்டிக்குவாங்க. இப்போ நம்ம பிஎஸ்என்எலுக்கு போகிறதுக்கு ரீசன் வந்துட்டு பிஎஸ்என்எல் இப்போ கம்மியாக தான், ஜியோ கூட கம்பேர் பண்ணி இப்போ பிஎஸ்என்எல் கம்மியாக தரான். முதல்ல பிஎஸ்என்எல் அவ்வளோ தரல, அதோட பிஎஸ்என்எல் அப்புறம் 4G கிடையாது. இப்போயே பிஎஸ்என்எல்கிட்ட ஃபுல்லாக 4Gன்னு ரோல் அவுட் ஆகலை. ஆனால் 5G சிம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் 5G டெஸ்டிங் போகுதுன்னு சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, ஸ்பீடு எப்படி இருக்குன்னு தெரியல. யூஸ் பண்ண எல்லாம் டவர் வைங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பிஎஸ்என்எல் டெவலப் ஆகணும். ஆனால் பிஎஸ்என்எல் இப்போ தனியார் இதுக்கு மாற்றத்துக்கு 90%க்கு மேலே ஆள் குறைப்பு பண்ணிட்டாங்க. 70,000 பேர் ஒரே நாளில் ஆள் குறைப்பு பண்ணதெல்லாம் பிஎஸ்என்எல் தான், வேறு எங்கேயும் இல்லை. ஓகே, ஸோ லார்ஜ் பீப்புள்ஸை சைன்அப் பண்ண வச்ச மூலயமா மட்டும்தான் ஜியோ வந்துட்டு அவ்வளோ பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணாங்க. லைக் MyV3. இப்போ தான் நம்ம MyV3 சைடு வரணும். ஏன்னா MyV3 வந்துட்டு ஆல்ரெடி நம்ம 65 லட்சம் பேர் 75 லட்சம் பேர் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோரில் 50 லட்சம் பேர் காட்டிடுச்சு. அது வந்து 1 மில்லியன் தாண்டணும், 10 மில்லியன் தாண்டணும். அப்போ தான் வந்துட்டு அடுத்து 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கவுண்ட் வந்து அஃபிஷியலாக சேஞ்ச் ஆகும். மிச்சப்படி சொல்கிற கவுண்ட்லாம் ஒன்று அத்தாரிட்டியிலேருந்து வாங்கியிருக்க இன்ஃபர்மேஷனாக இருக்கும், இல்லை வெளியே இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனி இந்த சைட்லேருந்து இந்த கம்பெனிஸ் வந்துட்டு ஏன் இன்னும் பேமெண்ட்ஸ் இவ்வளோ சீரியஸாக எல்லாருக்கும் தெளிவாக கொடுத்ததுக்கப்புறமும் எதுக்காக இன்னும் இந்த கேஸ் வருது, எதுக்காக இன்னும் இந்த பேச்சு வருது? இப்போ நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பீப்புள்ஸ் அதிகமாக ஒரு கம்பெனியில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனியால் ஏமாத்தாமலே நியாயமான முறையிலே பிஸ்னஸ் பண்ண முடியுன்றதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க கம்பெனிஸை பற்றி மட்டும்தான் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது அட்வர்டைஸ்மெண்ட் பிஸ்னஸ்லேயும் இருக்க கம்பெனிஸ், டைரக்ட் மேஜர் ப்ராடக்ட் சேல்ஸ்லேயும் இருக்க கம்பெனிஸ், எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ப்ராடக்ட்ஸே இல்லாத மீடியா சேனல்ஸும் யூடியூப் சேனல்ஸும் அப்புறம் இந்த ஜியோஸும் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சுருக்க இவங்கெல்லாம் டெவலப் ஆகும்போது ஃபிசிக்கலாக ப்ராடக்ட்ஸ் கையில் வச்சுக்கிட்டு இத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோட இத்தனை லட்சம் மக்களோட இருக்க MyV3 மூடிட்டு போகணும். டிவி சேனல் நியூஸ் சேனலோட டீட்டெயில்ஸை பார்த்துலாம் இவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் கிடையாது, இருக்கிறது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அவங்களோட ஷோஸ் தான். அந்த ஷோஸ்க்கே ஸ்பான்சர்ஸ் விளம்பரம் கொடுக்குறவங்க தான். அந்த விளம்பரத்தில் கொடுக்குறவங்க வர காசை வச்சு தான் இவங்க வந்துட்டு இவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைவ் செட்டப் போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியும். அந்த மாதிரி மிகப்பெரிய செட்டப்பை போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ரன் பண்ணுறது பெரிய கஷ்டமான வேலை தான் பேக்ரவுண்டில். அதுக்கே அவ்வளோ செலவு பண்ணி எடுத்தும் விளம்பரத்தை வாங்கி இவங்களால இவ்வளோ பேர் காசு தர முடியுதா? எப்படி ப்ராஃபிட்டாக பண்ண முடியுது? எத்தனை இடத்துல கமிஷன் வரும்? ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இவ்வளோ கமிஷன் சொல்லிட்டு அதுவும் மூவ் பண்ணுவாங்க. சேல்ஸு ஆஃபர்ஸு எல்லாத்துக்குமே வந்துட்டு டிவி சேனல்ஸும் சப்போர்ட் தான். அவங்க மார்க்கெட்டிங் பண்ணலையா? ஒரு நாடகம் போகுது, அந்த நாடகத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டோட அந்த நாடகம் நான் பார்த்துட்ருக்கேன், விளம்பரத்தையே பார்க்கல, நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாடகத்தை உள்ளே வரும்போது நடுவில் ஒரு கட் கிளிப்பை போட்டு பெரிய பேனர் வச்சு எப்படி சொல்கிறது, பேனரை காட்டுறாங்க. ஐஃபோன் பேனரு, ஓப்போ பேனரு, மோட்ரோலா ஃபோன் பேனரு, அப்புறம் இந்த ஒரு சில ஷாப்ஸோட ஆஃபர் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கட்சின்னு வச்சு சும்மா அந்த நாடகத்தை உள்ளே காட்டுறாங்க. அந்த நாடகத்துக்கே ஸ்பான்சர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். அதில் இந்த நாடக விளம்பரம்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். இந்த நாடகமா இப்போ பாக்கியலட்சுமி நாடகமா, இதில் வந்துட்டு இந்த இது போட்டால் மக்கள் பார்ப்பாங்க, ஒரு மசாலா பவுட்ரு இது போட்டால் பார்ப்பாங்க, பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் பார்ப்பாங்க. இதெல்லாம் டேட்டா. ஓகே, பிக் டேட்டான்ற ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. அது முடிச்சிங்கன்னா நீங்கள் மாதம் ஒரு 70,000 ஸ்டார்டிங்கே 70,000க்கு மேலே தான் சேல்ரி. அது யூஸ் பண்ணுற ஆளுங்களோட இது கம்மி. அது என்னென்னா மக்களோட டேட்டாஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கரெக்டாக எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதை எப்படி பிரிக்கிறது, இது பிரித்து யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல கொடுக்கறது, இதுதான் அங்கே வேலை. அதுதான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இது படிக்கணும், ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் கோர்ஸ் படிக்கணும். பிக் டேட்டா ரொம்ப சிம்பிளான சொல்லேன், அவ்வளோதான். இங்கே வந்துட்டு யூடியூப்பில் வந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடையாது, MyV3 வந்த மாதிரி இவங்களுக்கு இன்கம் கிடையாது. டிவியில் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சேல்ரி தான். சேல்ரி அப்புறம் பேட்டானா ஒரு நாளைக்கு 2,000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் கூட இருக்கலாம்.
சேலரின்றது 500லேருந்து 1000, டெக்னீஷியன்ஸ்க்குலாம் சேலரி, ஆர்டிஸ்ட்க்குலாம் பேட்டா. ஓகேவா? இவ்வளோ தான் அவங்களதுல. இன்கம் சோர்ஸு திரும்ப அதே அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான். சப்ஸ்கிரிப்ஷன்ஸை இவங்களும் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சுருக்காங்க. ஆப் இவங்களும் கொண்டு வந்துட்டாங்க. டிவி சேனல் எதுக்கு ஆப்பு அப்படின்னு கேட்டால் டிவியும் இருக்குது, ஆப்பும் இருக்குது. எதுக்கு? ஆப்புன்றது யூசர் ஃப்ரெண்ட்லி மாடியூல். ஓகே, நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த ஃபோனில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நிலாவுக்கு அனுப்பின ராக்கெட்டை விட உங்கள் கையில் இருக்க அந்த ஃபோனோட வேல்யூ வந்துட்டு 10 லட்சம் மடங்கு அதிக பவர்ஃபுல். நிலாவுக்கு ஃபஸ்ட்டு அனுப்பின ராக்கெட்டை விட உங்கள் கையில் இருக்க ஃபோன் வந்துட்டு 10 லட்சம் மடங்கு அதிக பவர்ஃபுல். அதில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சால் போதும். கம்ப்யூட்டர் இஸ் எ ஜீனி. ஓகே, கம்ப்யூட்டர் ஒரு பூதம் மாதிரி. ஃபோனும் ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாமே ஒரு பூதம் மாதிரி. நீங்கள் அதுக்கிட்ட அதோட லாங்குவேஜில் கேட்க தெரிஞ்சுதுன்னா நீங்கள் தான் கிங்கு. உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை வந்து அது கொடுக்கும் கரெக்டாக. அதோட லாங்குவேஜில் நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு அது வரம் கொடுக்கும். மைவி3லையும் சரி, யூடியூப்லேயும் சரி, இந்த டிவி சேனல்ஸ்லையும் சரி, ஏதோ ஒரு வேலையிலையும் சரி, நீங்கள் போயிட்டு ஏனோ தானே வேலை பண்ணால் உங்களுக்கு சம்பளம் தர மாட்டாங்க. வேலையை விட்டு போப்பான்னு தொத்திடுவாங்க. யூடியூப்பில் மானிட்டைசேஷனே ஆகாது. மைவி3ல இன்கம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏனோ தானோன்னு பண்ணிட்டுரையும் இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் எங்கள் விஷயம். ஆனால் மைவி3ல நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஆனால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மைவி3யோட டைரக்ட் டீட்டெயில்ஸ் உள்ளே வந்துடும். ஏன்னா மைவி3யோட இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப தெளிவாக கேட்டுட்டு இருந்தது. என்னென்ன பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபுல் எக்ஸ்பிளைன்டு வீடியோ வந்துட்டு இப்போயே 1/2 hour கிட்ட ஆக போகுது. இன்னும் ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம 2வது பார்ட்டோட கண்டினியூவில் போயிட்டுருக்கோம். ஆட்ஸ் இன்கம். மைவி3 ஆட்ஸ் இன்கம் வந்துட்டு நீங்கள் விளம்பரம் பார்த்து கேப்சா போட்டு சம்பாதிக்கிற அந்த ஒரு இன்கம். ஏன்னா மொத்தம் இதில் 12 வகையான இன்கம் கிட்ட கொடுக்குறாங்க. அது எல்லாமே நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்குறோம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் கூட இல்லாத பிஸ்னஸ் வளருது அப்படின்னு இங்கே பேச்சு வருது. ஒரு 90 ப்ராடக்ட் வச்சுருக்க இந்த கம்பெனி மூடுருவாங்கன்னு பேச்சும் வருது. எனக்கு அதுவே வந்துட்டு ஜீர்ணிக்க முடியாத பேச்சாக இருக்குது. ரொம்ப அன்லாஜிக்கலாக இருக்குது. மைவி3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. வெளியே மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாத யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கருப்பட்டி கடை அங்கங்கே இருக்குது இல்லையா? கருப்பட்டி அல்வா இருக்குல்ல, இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ். அது யூனிக்கான ப்ராடக்ட். ஓகே, அந்த மாதிரி ட்ரேட்மார்க்கோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு மைவி3யோட ப்ராடக்ட்ஸை ட்ரேட்மார்க் பண்ணிட்டா மைவி3 ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. ட்ரேட்மார்க் உள்ள ப்ராடக்ட்டுப்பா. இவங்க பண்ணல இன்னும். எனக்கு தெரிஞ்சு அந்த சோப்பு, குப்பைமணி சோப்பு மைவி3 மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ட்ரேட்மார்க் பண்ணணும். இந்த இது சேமியா, என்ன சேமியா? அரளிக்கீரை சேமியாவா? பசலைக்கீரை சேமியா நினைக்கிறேன். ஸோ அந்த சேமியா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ட்ரேட்மார்க் இவங்க பண்ணாங்கன்னா மைவி3 மட்டும்தான் இருக்குது. ஆனால் ட்ரேட்மார்க் பண்ண முடியாது. ஏன்னா மைவி3 ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயும் கிடைக்குது. இந்த ஊரில் மட்டும் ஸ்பெசிஃபைடாக இது கிடைக்குதுன்னு நான் மட்டும்தான் ட்ரேட்மார்க் பண்ண முடியும். இருட்டுக்கடை அல்வாக்கு ட்ரேட்மார்க் இருக்குது, இதுக்கு இல்லை. ஓகே, ஆனால் ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டிலையும் அதோட யூனிக்னஸ்லையும் காம்ப்ரமைஸே இல்லாமல் ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்றது மட்டும்தான் எல்லா மக்களுமே சொல்கிறாங்க. நோ சைட் எஃபெக்ட்ஸ் இன் மைவி3 ப்ராடக்ட்ஸ். இது வரைக்கும் நோ கம்ப்ளைண்ட்ஸ். யாருன்னா இதுக்கப்புறம் வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுப்பானுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. அப்போ ரீபர்ச்சேஸ் கமிஷன் ப்ராடக்ட் இருக்குன்றப்போ ரீபர்ச்சேஸ் கமிஷன் வருது. யூடியூப்பில் ரீபர்ச்சேஸ் கமிஷன் கிடையாது, மிச்ச கம்பெனிஸ் எதுவுமே ரீபர்ச்சேஸ் கமிஷன் கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்லை. அதுவும் 1லேருந்து 12 லெவல் கொடுக்குறாங்க. இதை நம்ம கம்பேர் பண்ணது விஸ்டிச் கம்பெனி கூட தான் கம்பேர் பண்ணணும். ஏன்னா இது ஒரு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ். இதை நம்ம ஆக்சுவலாக யூடியூப் கம்பேர் பண்ணதே தப்பு. ஆனால் இவங்க யூடியூபோட மாடியில் யூஸ் பண்ணுறாங்க, விஸ்டிச் யூடியூப் மாடலில் யூஸ் பண்ணல. யூடியூப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்றது ஃபுல்லாக தவிர்க்கிற நிறுவனம் விஸ்டிச். அதை தவிர்த்துட்டு அதுக்கான காசை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது டைரக்ட் செல்லிங். ஸோ சேம் அதே தான் மைவி3. பட் ஆனால் வந்துட்டு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்களே கொடுத்துக்குறோம். எங்களுக்கு வந்துட்டு டைரக்ட் செல்லிங்கில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்கள் டேரெக்டாக நாங்களே கொடுத்துக்குறோம். எங்கள் பொருளை நாங்கள் வாய் வார்த்தையாக சொல்லிக்கிறோம், அதை நாங்களே சொல்லிக்கிறோம். இவ்வளோதான். ஓகே, ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத மைவி3. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு காசு வரும் அப்படின்றது அது ஆப்ஷன். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை தடுத்துட்டு பேமெண்ட்டை கொடுக்குறதும் ஒன்று தான். நாங்களே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்குறோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன செலவாகுமோ அந்த செலவை நான் எங்கள் மக்களுக்கே கொடுத்துக்கிறேன். எனக்கு அதுக்கு பெருசாக செலவு இல்லை. அதனால் நான் எங்கள் மக்களுக்கு அந்த காசை கொடுத்துக்கிறேன். இதுதான் மைவி3யோட அந்த ரீபர்ச்சேஸ் கமிஷனுக்கும் இன்கம் கொடுக்கறதுக்கும் எல்லாத்துக்கும் சேம் தாரக மந்திரம் தான். ஓகேவா? இதில் 12 லெவல் இருக்குது. நம்மளுக்கு கமிஷன் இருக்குது. ஜாயினிங் போனஸ் இல்லை பிளான் அப்கிரேட். ஜாயினிங் போனஸ்ன்னு சொன்னால் இதை வந்துட்டு வேறு மாதிரி எடுத்துருவாங்க. ஜாயினிங் போனஸ்ன்னு நம்ம இங்கே சொல்கிறது வந்து சீலிங் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா?
இப்போது 1.25 லட்சத்தில் பிளானில் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வராருன்னா 200 சீலிங் ஏறும் அவங்களோட அப்ளைனுக்கு. டேரெக்டில் வந்தால் 200 சீலிங் ஏறும். இன்டெரக்டில் வரும்போது ரெஃபரன்ஸ் கமிஷன் வரும், ரீபர்ச்சேஸ் கமிஷன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டைரக்டாக வர அந்த கமிஷன்ஸ்லாம் வந்துட்டு கமிஷனில் வந்துடும், ரெஃபரன்ஸ் கமிஷனில் வந்துடும். ரீபர்ச்சேஸ் கமிஷன் தனி, ரெஃபரன்ஸ் கமிஷன் தனி. ஓகே, எத்தனை இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். ரீபர்ச்சேஸ் கமிஷனும் ரெஃபரன்ஸ் கமிஷனையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஜாயினிங் போனஸ் நீங்கள் எதை சொல்கிறாங்கன்னா, சீலிங் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதுதான் ஜாயினிங் போனஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒன் டைம் கமிஷன் வரும். இந்த ஜாயினிங் போனஸாக ஒன் டைம் கமிஷன் உங்களுக்கு வந்துட்டு 6000 ரூபாய் வரும். 1,20,000 பிளானில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 6000 ரூபாய் ரெஃபரன்ஸ் கமிஷன் வரும். அப்புறம் மந்த்லி விட்ராவல் பிஎம்லேருந்து அதுக்கு மேலே இருக்க எல்லா பிளான்ஸுக்கும் அவைலபிள். ஓப்பனிங் மெம்பர்ஸ்க்கு மந்த்லி விட்ராவல் அவைலபிள் கிடையாது, ஒன் டைம் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகே, 5 பாயிண்ட் பார்த்தாச்சு. லாஸ்ட்டு 6வது பாயிண்ட் வந்து எஸ்ஜி ப்ரமோஷன். எஸ்ஜி ப்ரமோஷனில் நீங்கள் உங்களுக்கு கீழே 3 பேர் ரெஃபர் பண்ணி ஒரு பிளானில் நீங்கள் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா திரும்ப வந்துட்டு அவங்க என்ன பிளானில் எப்போ அப்கிரேட் பண்ணாலும் ஓகே உங்களுக்கு அதுக்கு இந்த கமிஷனும் வரும். அவங்க ரீபர்ச்சேஸ் ஒரு வேளை ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிறோம் இல்லையா, மூச்சு முழுக்க பேசுகிறோம்ல. ஸோ மூச்சு முட்டி பேசுகிற இந்த பேச்சை கேட்டு மனசுருகி போயிட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 4% கமிஷன் வரும். அவங்க எவ்வளோக்கு 100 ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு 4 ரூபா வரும். அந்தமாரி உங்களுக்கு 4% கமிஷனும் உங்களுக்கு வரும். அது இன்னும் கேல்குலேஷன்லாம் வந்துட்டு ஃபுல்லாக எனக்கு தெரியல, இருந்தாலும் ரீபர்ச்சேஸ் ஆகுது, அதுக்கான கமிஷன்ஸ் எனக்கும் ஆட் ஆகிட்டு இருக்குது. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு அப்புறம் ஆட் பண்ணுறேன். எஸ்டி ப்ரமோஷனில் 12 லெவல் இருக்குது. இங்கே வந்துட்டு ரீபர்ச்சேஸ் கமிஷன் 12 லெவல் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே வந்து எல்லோரும் கம்பேர் பண்ணி இது பண்ணிக்கிறீங்க. எஸ்ஜி ப்ரமோஷனில் 12th லெவலுக்கு உங்களுக்கு 36 லட்ச ரூபா வீடு, 26 லட்ச ரூபா கேஷும் கிடைக்கும். ஃபஸ்ட் லெவல் எவ்வளோ கிடைக்கும்? 15 ரூபா. இது இன்டூ 3ன்ற கேல்குலேஷனில் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகுது. ஏன்னா இந்த எஸ்ஜி ப்ரமோஷனை முடிக்கிறது பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும் நம்பர்ஸில் சொல்கிறதுக்கு, பட் ஆனால் செய்யும் போது ரொம்ப கஷ்டம். ஒரு டீமையும் ஃபாலோ பண்ணி அதை பிளான் பண்ணி மூவ் பண்ணணும். நானே ST3 தான், அதுக்கு மேலே இன்னும் ஆகலை. ஆனால் அதுக்கு டைம் லிமிட்ஸ் கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். உங்கள் டீமோட வேகம் எப்படியோ அதை பொறுத்து. ஏன்னா பிஸ்னஸ்ன்றதுனால தான் எஸ்டி ப்ரமோஷன்றதை இங்கே ப்ரமோட் பண்ணுறோம். இந்த பிஸ்னஸில் மணியே இல்லாமல் நீங்கள் எஸ்டி ப்ரமோஷனில் உள்ளே வர முடியும். 9 மெம்பர்ஸு ஃப்ரீயாக ஓப்பனிங் மெம்பரை ஜாயின் பண்ணி அவங்க 100 ரூபா வேலெட்டில் ஆட் ஆனதுக்கப்புறம் எஸ்டி ஆவாங்க. அவங்க ஒரு வாட்டியாச்சும் விட்ரா எடுத்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா விட்ரா கொடுத்து அதில் பேலன்ஸ் அந்த 50 ரூபாயில் 5 ரூபா போக 45 ரூபா அவங்க அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பர்சனோட ஐடிஸை 9 பேரோட ஐடிஸை நீங்கள் கம்பெனியோட ஆஃபீஸில் டேரெக்டாக போய் கொடுத்து நீங்கள் பிஎம்க்கு உங்களோட பிளானை ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு வாட்டி விட்ரா மட்டும் ஃப்ரீயாக எடுத்துருந்தால் போதுமானது. எஸ்டி ப்ரமோஷனுக்கு காசு தேவையில்லை. இந்த மெத்தடை உங்கள் டீமில் இருக்க எல்லாராலையும் பண்ண முடியும்னா அவங்க பைசாவே இல்லாமல் ஒரு நாளைக்கு 7 ரூபா ஃப்ரீயாக சம்பாதிக்கலாம். இங்கே காசுன்றது செகண்டரின்றதை புரிஞ்சுக்கணும். பிளான்ஸுக்கு காசு இருக்குது, ஆனால் உள்ளே வந்து நீ பிஎம் ஆகிறதுக்கு காசு தேவையானா தேவையில்லை. ஓகேவா? ஒரு கம்பெனிலையும் வந்துட்டு இப்போது மாருதி சுசுக்கியில் 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் கார் இருக்குது, 20 லட்சத்துக்கும் கார் இருக்குது. ஏன்னா அது ப்ராடக்ட். அவங்க உள்ளே விற்கிறதுக்கு வந்ததே ப்ராடக்டை தான். கம்பெனின்னு ஒன்று ஓப்பன் பண்ணதே ப்ராடக்ட் விற்கிறதுக்கு தான். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மாற்றினதுனால அது அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியாக மாறிடாது. அப்புறம் டூர் வேலெட் வந்துட்டு எனக்கே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட வரப்போகுது. இந்த டூர் வேலெட் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம எடுக்க முடியாது. கம்பெனி சைடில் டூர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்துட்டு இன்னும் கிளியராக வரணும்னா நம்ம இதை விட எக்ஸ்பிளைன்டாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஏன்னா பேசிக்காக வந்துட்டு என் டீமுக்கு நான் என்ன சொல்லுவேனோ அதுதான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். KYC டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து அப்கிரேடு. நீங்கள் இந்த கம்பெனியில் இருக்கணும்னா பேமெண்ட் எடுக்கணுன்னா KYC டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு இல்லை, பேன் கார்டு ஃப்ரண்ட்டை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பிலோ 2 MBக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டாக அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் அதை வேறு ஒருத்தருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிடும். ஓகே ஆகிடும். எனக்கு அப்ரூவலாம் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க் ஆகுது. அந்த மெத்தடை அவங்களே சொன்னாங்க. ஏன்னா சைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. கம்ப்ரஸ்டு ஃபைலாக மட்டும் உள்ளே போடுங்கன்னு சொல்லிட்டு சைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ KYC டாக்குமெண்ட் ஓகே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இன்னும் அதை செக் பண்ணல. பிஎம்க்கும் OMக்கும் KYC தேவையில்லை. சில்வருக்கு பேமெண்ட் வந்திருக்குன்னா சில்வர் எல்லாமே வந்து KYC பண்ணியிருக்காங்க. ஆனால் சில்வருக்கு அந்த பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ சில்வரில் யாருன்னா பேமெண்ட் வராமல் இருந்ததுன்னா அவங்க வந்து KYC செக் பண்ணணும், வெரிஃபை ஆகாமல் இருந்திருக்கலாம்.
இல்லைனா அக்கௌண்ட் டீட்டெயில் தப்பாக கொடுத்துருக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் தான் சில்வருக்கு. கோல்டுக்கும் டைமண்டு க்ரௌனு 3 பேருக்கு பேமெண்ட்டே வரல, இன்னும் கேவிசி அப்போ செக் பண்ணலன்னு அர்த்தம். திரும்ப வந்ததுக்கப்புறமும் நம்ம பேமெண்ட் ஒரு வேளை போட்டாலும் அக்கௌண்ட்டுக்கு வரத்து வந்துட்டு நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, கேஒய்சி அப்லோடில் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப விட்ரா கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப அதை மாற்ற முடியாது, ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செல்ஃப் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஓப்பனிங் மெம்பர்லேருந்து நீங்கள் பிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணுறங்க. 3 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாகவே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒருவேளை 3 நாளைக்கு மேலே ஆகுதுன்னா நீங்கள் 300 ஃபைன் பே பண்ணி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனிஸில் ஃபைனும் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கோம். மக்கள் யாரும் வந்துட்டு இதில் குழப்பிக்க வேண்டாம். அடுத்து டைம் சேவர் ஒன்லி ஃபார் க்ரௌன். ஓகே, டைம் சேவர் வந்துட்டு டைமண்டுக்கும் கோல்டுக்கும் சில்வருக்கும் டைம் சேவர் கிடையாது. இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஆடுக்கு ₹1 ரூபாயிலேருந்து 10 ரூபா, ஒரு ஆடுக்கு ₹1 10 ரூபான்ற கணக்கில் பார்த்தாகணும். ஒரு ஆடுன்றது 20 செகண்ட் 120 செகண்டுக்கு ஒரு வாட்டி கேப்சா வரும். அந்த கேப்சா போட்டால் ₹1 10 ரூபான்ற அமௌண்ட் தான் ஆட் ஆகும். நீங்கள் எவ்வளோ சீலிங்கில் இருக்கீங்களோ அந்த சீலிங் அமௌண்ட் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது அவங்க பார்க்குற டைமிங்கை பொறுத்து. டைம் லிமிட்ஸ் உள்ள கிடையாது. மார்னிங் 12 o'clockலேருந்து மிட் நைட் 12 o'clock வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். 24 hours டைமிங், ஃப்ரீ ஆஃப் டைமிங் தான். உங்களுக்கு நீங்கள் எப்போ பிடிக்குதோ, எப்போ தோணுதோ, உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் விளம்பரம் பார்த்துக்கலாம். அது உங்களால் 2 மணி நேரம் பார்க்க முடியலையா, அவங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் இந்த வேலையை பார்த்தே ஆகணுன்றது உங்களுக்கு இங்கே கட்டாயம் கிடையாது. நீங்கள் 2 மணி நேரம் விளம்பரம் பார்க்க முடியலையா, ஒரு அரை மணி நேரம் பார்த்தேன், 100 ரூபா சம்பாரிச்சேன், சரி ஓகே விட்டுருங்க. நீங்கள் விட்டீங்க, ஆனால் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு பேமெண்ட் வேணும்னா நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அன்றைக்குள்ளே நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கணும். டெய்லி இந்த இது வந்து ரொட்டேஷன் வந்து ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளோ தான் லிமிட்டு, நீங்கள் இந்த அளவுக்கு தான் அமௌண்ட்டு பார்க்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க? 1800 ரூபாய்க்கு மேலே 2000 3000 ஏன் கொடுக்கல? ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு 6 லட்சத்துக்கு மேலே உங்களோட இன்கம் கிராஸ் ஆச்சுன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். இவங்க எல்லா பிடித்தமும் போக, இந்த சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் பிடிச்சி, இந்த டூர் வாலெட்டு எல்லாமே பிடிச்சி போக, நம்மளுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு வர அமௌண்ட் வந்து 5 லட்சத்துக்குள்ளே தான் வருது வருஷத்துக்கு. ஓகே, 1800 ரூபான்ற சீலிங்கில் இருக்கிறவங்களுக்கே இதான் நிலமை. இன்ட்டு 30 days, 30 நாளைக்கு மைனஸ் 5400, இது டூர் வாலெட்டு போயிடுச்சு, மைனஸ் 4800 4860, இந்த அமௌண்ட் வருது. இன்ட்டு 12 ஒரு வருஷத்துக்கு 5,24,000 தான் வருது. ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் கொடுக்கல, கரெக்டான அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் நாப்ஸில் இது கரெக்டு தான். ஏன்னா 5 லட்சத்துக்கு மேலே 6 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சைடில் ஒரு இன்கம் மூலிமா எடுக்கிறீங்க. சைடில் வர பிஸ்னஸ் தானே இது. ஸோ சைடில் ஒரு இன்கம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டும் போது இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அதெல்லாம் இருக்குது. நம்ம இங்கே பண்ணுறது பர்ச்சேஸ், நம்ம இங்கே பண்ணிட்டு பிஸ்னஸ், இது நம்ம இன்னும் இன்கம் டேக்ஸ் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ரெஃபரன்ஸ் கமிஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு TDS 15% பிடிச்சிட்டு தான் வருது. 1000 ரூபாய்க்கு வந்துட்டு 1000 ரூபாய் நம்ம ரெஃபரன்ஸ் கமிஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு 15% போயிடும், 150 ரூபா போயிட்டு இந்த அமௌண்ட் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸை நம்ம ஆல்ரெடி பே பண்ணி தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கமிஷனே வருது. அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டும் சரி, எல்லாமே ப்ராடக்ட் வேலெட்டில் இருக்கிறது, கேஷ் வேலெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி இந்த இதெல்லாம் பே பண்ணி தான் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. லீகலாக பே பண்ணால் மூவ் ஆகிட்டுருக்கு. அது வந்துட்டு பிடித்தம் போக இந்த வரத்தை பார்த்துக்கலாம். ரெஃபரன்ஸ் கமிஷன்றது ஒன் டைம். ஓகே, ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு கீழே இருக்க, அதாவது இந்த ப்ராடக்ட் வேலெட்டில் ஆட் ஆகுது இல்லையா, ப்ராடக்ட் வேலெட், பின் வேலெட், கேஷ் வேலெட், இந்த இது வந்து ரெஃபரன்ஸ் கமிஷன். ஓகே, ரீபர்ச்சேஸ் பொருள் நீங்கள் மாதம் வாங்குறது மூலிமா உங்களுக்கு வருது இல்லை, அது ரீபர்ச்சேஸ் கமிஷன். டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு பிளானில் இப்போது 360 ரூபா பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ப்ராடக்ட் வேலெட்டில் ஒரு அமௌண்ட்டும், பின் வேலெட்டில் ஒரு அமௌண்ட்டும், கேஷ் வேலெட்டில் ஒரு அமௌண்ட்டும் ஆட் ஆகும். இந்த அமௌண்ட்டு 100 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சுன்னா நீங்கள் விட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு வாட்டி தான் பிஎம்மாக மாற முடியும், ஒரு வாட்டி தான் சில்வரும் மாற முடியும், ஒரு வாட்டி தான் கோல்டும் மாறும். ஒரு பிளான்லேயும் ஒரு வாட்டி தான் இருக்க முடியும். ஒன்ஸ் அவங்க வந்துட்டு பிஎம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக க்ரௌனுக்கு போயிட்டாங்கன்னா சில்வர், கோல்டு, டைமண்ட் இந்த 3 பிளானையும் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டைமண்ட், கோல்டு, க்ரௌனுக்கு போயிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு அப்கிரேட் கிடையாதுன்றதுனால அந்த கமிஷன் அந்த பர்சனோட உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஒன் டைம் தான். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இந்த ஜாயினிங் போனஸாக வந்துட்டு சீலிங் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, 200 rupees. ஸோ அதுதான் உங்களுக்கு அங்கே அடிஷ்னலாக வர இன்கம்.
ஸோ இது போக இந்த ரெஃபரன்ஸ் கமிஷன் வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் விட்ரா எடுத்துக்கலாம். அதே தான் ரீபர்ச்சேஸ் கமிஷன் நீங்கள் 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் விட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம். கம்பெனி இப்போ எம்டி உள்ளேருந்து வெளியே வந்துட்டு அவர் வந்து எல்லாம் கிளியர் பண்ணி சரி பண்ணி ஒரு லெவலுக்கு வரத்துக்கு இன்னும் 1 மாதம் ஆகிடும். அது வரைக்கும் எனக்கு தான் தெரியுது. ஆனால் இந்த கம்பெனி மூடிட்டு போயிடுவாங்களான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. கம்பெனி சீரியஸ்லி மேசிவ் க்ரோ. நம்ம அடுத்த வீடியோ பிரமிட் ஸ்கீமை பற்றி பார்ப்போம். டயர்டாக இருக்குது. நம்ம மீண்டும் சந்திப்போம் மக்களே. சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டிங்கன்னு உங்களுக்காக ஒன்று போட்டேன் இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் இந்த டிப்ஸு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். மிச்ச பேர்லாம் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஓகே, வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒன்று புதுசாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. பிரமிட் ஸ்கீமுக்கும் இதுக்கும் இருக்க இந்த மை3க்கும் இருக்க டிஃப்ரென்ஸு, பிரமிட் ஸ்கீம்னா என்ன, இந்த டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் எலாபரேட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? நன்றி.